வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி ஏன் இழுபறியாக இருக்குது? நகைக்கடன் தள்ளுபடியை ஏன் எந்த கட்சி அறிவிக்கிறதுலையும் தயங்கிட்டு இருக்காங்க? நகைக்கடன் தள்ளுபடி இனி யாருக்கு கிடைக்க போகுது? இதை பற்றின ஒரு முழுமையான டேட்டாபேஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி இது பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழக மக்களுக்கு ஒரு இது ஒரு கேள்விப்பட்ட வேர்டு, தமிழக மக்கள் அறிந்த வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி இழுபறி. ஏன் இழுபறி? விஜய் பயிர்க்கடன் வாக்குறுதியில் எழும் சந்தேகங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலுமே ஒரு சந்தேகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அரசியலில் புதிய வாக்குறுதிகள் வெளியாகிருக்கு. விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு மக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளதுடன் அது நடைமுறையில் சாத்தியம் குறித்து தீவிரமான கேள்விகளையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியதுடன் கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இந்த திட்டம் உண்மையில் நன்மையா அல்லது மாநில பொருளாதாரத்துக்கு சவாலா என்ற விவாதம் தற்பொழுது தமிழக அரசியலில் சூடுபிடித்திருக்கு. தமிழக அரசியலில் தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களின் வாக்குகளை தீர்மானிக்கும் மிகப்பெரிய காரணியாக ஒவ்வொரு டைமும் இருந்துட்டு வருது. அவங்க கொடுக்குற வாக்குறுதி தான் அவங்கள பார்த்திங்கன்னா வின் பண்ண வைக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சும். தமிழக அரசில் இது ஒரு பெரிய திருப்பத்தை வரும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் திருப்பூர் மாவட்ட பெருமாநல்லூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பை வெளியிட்டார். அதில் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு கடனும், அதற்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதே அதன் வாக்குறுதி. இந்த வாக்குறுதி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி பொருளாதார வல்லுநர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்துகிறது. விவசாயிகளுடைய நலன் சார்ந்த இந்த அறிவிப்பு உணர்வுபூர்வமாக வரவேற்கப்பட்டாலும் மாநிலத்தின் நிதி நிலைமை மற்றும் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறைகள் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்குமா என்ற கேள்வியே இருந்திருக்கு. 5 சவரன் வர்த்திக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி எல்லா பேங்க்லேயுமே வச்சுருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட் போயிருந்தாலும் ரிசர்வ் வங்கியோடைய ரூல்ஸை மீறி பார்த்திங்கன்னா இதெல்லாமே மாற்றிவாங்களா, மீண்டும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வங்கிகள் தனிக்குன்னு ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் இயங்குறாங்க. அதனால தான் எந்த கட்சிகளுமே பார்த்திங்கன்னா இப்போ நகைக்கடன் தள்ளுபடி அந்த தள்ளுபடியை பற்றின ஒரு பெரிய அப்டேட் எந்த கட்சி சார்பாகவும் வரல. ஒரு அரசு கடன் தள்ளுபடி செய்யும் பொழுது அந்த தொகையை அரசு தான் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். இதுவரை நடைமுறையிலிருந்து 5 ஆண்டு கால தவணை முறை என்பது கூட்டுறவு சங்கங்களை பெரும் நிதி நெருக்கடியில் தள்ளுவது என்பது நிதர்சனம். ரிசர்வ் வங்கியோட ரூல்ஸ் 2024ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி பிறப்பித்த ரூல்ஸின் அடிப்படையில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க இருக்குது. தள்ளுபடி செய்யப்படும் தொகையை அரசு இழுக்கடிக்காமல் 40 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 மாதங்களுக்குள் திரட்டி வழங்குவது நிர்வாக ரீதியானது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா யாருமே இதுவரை கொடுக்கல. தற்போதைய நிலவரப்படி விஜய் தனது பிரச்சாரங்களின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அதிக அழுத்தம் கொடுத்து பேசி வருகிறார். நகைக்கடன் தள்ளுபடி குறித்து இதுவரை நேரடியான விவாத வாக்குறுதிகளை முன்வைக்கப்படவில்லை. இதுதான் தற்சமயம் வந்திருக்க அப்டேட்டு. எந்த கட்சியும் பார்த்திங்கன்னா இன்னும் வரும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை கொடுக்கல. ஒருவேளை வந்தால் அந்த 40 கிராம்குள்ளார வச்சுருக்கிறவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி, அதற்கு மேலே வச்சுருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. எந்த வரம்பற்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.